தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அனுப்பிட்டியாமா உங்க அப்பாவை? அனுப்பிட்டேன் அத்தை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இத்தனை நாள் இருந்த வைராகியத்தை எல்லாம் விட்டுட்டு இவ்ளோ தூரம் எனக்காக இறங்கி வந்தீங்க. நகையெல்லாம் வேண்டாம், என் மருமக வந்தா போதும்னு சொன்னீங்களே. உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசத்தை. போடி 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 பொசக்கட்டவள. இத பாரு, தங்கத்தை விட நீ ஒன்னும் ஒஸ்தி கிடையாது. ஏய், உன்னை வச்சு ஒரு ஊறுகாய் பாக்கெட் கூட வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, அவளுக்கு உண்மை தெரியாதுமா. அவ என்ன பண்ணுவா?
அதனாலதான் அவளை பத்தி அவளே வசதியா நினைச்சுக்கிறா. அடியே, நீ ஏன் வீட்டுக்குள்ள காலடி வைக்கிறதா இருந்தா 15 சவர நகைய குடுக்கறதா சொன்னாங்க. சரி, மாலதிய கூட்டிட்டு வரேன்னு சொன்னோம். நகையே எங்களை தேடி வந்துருச்சு. எங்க வீட்ல வந்து நகை நட்டு எதுவுமே வேணான்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். நகைய கொடுத்தவங்க சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அதனால அப்படி சொன்னேன். யாரு நகையை கொடுத்தது? பவித்ரா. பவித்ராவா? ஆமா, உன் தம்பி சிவாதான் ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்ல, அந்த பணக்கார பவித்ரா தான் 15 சவர நகைய பத்திரமா கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்திருக்கா. அவளுக்கு உண்மையில என்ன புதுசா அக்கறனே தெரியலையே. ஐயோ, அது ஒண்ணு இல்லடா. இவங்களுடைய வீட்டை அவங்க அப்பா அடிச்சு புடுங்கிட்டான்ல, அதுக்கு பரிகாரமா தான் இத வாழ வைக்கணும்னு அது நினைச்சிருக்கோம். அடிய மூதேவி, தானே வர்ற லட்சுமிய வேணான்னு சொல்லக்கூடாதுதான் நானும் லபக்குன்னு வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன். அடியே, இந்த விஷயத்த உன் வீட்டுல யாருக்கிட்டையாவது நீ சொன்ன, உன் கதை அவ்வளவுதான், க்ளோஸ். நான் ஏன் சொல்ல போறேன்? சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன என் தங்கச்சி கல்யாணி நியாயம் அநியாயம் எல்லாம் பேசி நகையை அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருவா. அம்மாடி, ஓ மூளை கூட வேலை செய்த. நகைய கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அடுத்த நிமிஷமே நீ உன் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். அதான் மா, ஏமா வந்ததும் வராதமா அவளையமா இம்சை பண்ணிட்டு இருக்க? அவளே 1000 கற்பனையில வந்திருக்கா. கொஞ்சம் சும்மா இருமா, போய் வேலையை பாருமா. ஐயோ, வாடா என் செல்லம். அம்மாடி, இத பாரு, உன் புருஷன் விக்ரமாதித்த மாதிரி காடாறு மாசம் நாடாறு மாசம், வேலை 6 மாசம் தான், வெட்டி 6 மாசம். இது பாரு, விக்கிற விலைவாசியில விவகாரம் ஏதாவது பண்ணிட்டு தெரியாதீங்க. வந்திருக்குதே, இது ஒன்னே போதும், புரியுதா? ஞாபகம் வச்சுக்க. ஏய், ஆள் மிஸ் ஆக கூடாதுடா. உயிர் போற வரைக்கும் வெட்டணும். செத்துட்டான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இடத்தையே காலி பண்ணணும், புரிஞ்சுதா? என்னடா மாம, சொந்த மருமகனே வெட்ட சொல்றான். என்னடா மனுஷாவன்? அதான்டா உலகம். ஒண்ணு பணம் இருக்கணும், இல்ல பதவி இருக்கணும், இல்லனா இப்படித்தான். ஆமாண்டா. தான் பெத்த பொண்ண ஒருத்தர் ரேப் பண்ணா பெத்தவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்ப தீர்த்து கட்ட பாக்குறான். ஏய் மாமே, அவன் வரான்டா. என்னடா, என்ன வேணும்? ஏன் வழி மறிக்கிறீங்க? பவித்ராவோட புருஷன் தானே நீ? இனிமே நீ இந்த உலகத்துல இருக்க கூடாதான். எங்களுக்கு கூலி கொடுத்து உன்னை முடிக்க சொல்லிட்டாங்க, எங்களை மன்னிச்சுக்க.
ஏய் என்ன என்ன வரைக்கிற எங்கடா போய் தொலைஞ்சான்? அதான் தெரியலையே. கத்தி குத்து ஆழமா தான் ஊந்துது. ஆள் தேர மாட்டான். ஆனா உயிர் போலியே மாமே. பொழைக்க மாட்டான். வாடா அந்த பக்கம் பார்க்கலாம். வாடா, இன்னைக்கு விடக்கூடாது அவனை. யாரும் இருக்கும் மாமா ஏய் நந்தினி, வாடிங்க. என்ன சித்தி? உன் நடத்தையில ஏதோ மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது சரி, இன்னைக்குதான் நந்தினி நோத்தி இருக்கான்னு உங்க கண்ணுக்கு தெரியுதா? என்னம்மா, நாங்க உன்னை கேள்வி கேட்கலாம்னு நினைச்சா நீ முந்திக்கிட்டு எங்களை கேள்வி கேட்கறியா? அப்படி என்ன பண்ணீங்க என்கிட்ட கேட்கணும்? இப்ப இங்க ஒருத்த வந்து டிராப் பண்ணிட்டு போனானே, யார் அவன்? இப்ப புரியுது உங்க பிரச்சனை என்னன்னு. நான் எவன் கூடயோ ஊர் சுத்துவேன், அவன் கிட்ட ஏமாந்துருவேன், அதுக்கப்புறம் அவன் கூடயே ஓடி போயிடுவேன். இதுதான் உங்க 2 பேரோட சந்தேகமோ? வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வர்றது ஏற்கதானமா? அப்படி இல்லன்னா இல்லன்னு நீதான் சொல்லி புரிய வைக்கணும். எதுக்கு மாமா இவ்வளவு தாஜா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு பொத்தி பொத்தி வளர்க்கறதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பொண்ணுங்களை ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. அதுக்காக கொஞ்சம் நம்ம ஃப்ரீடம் கொடுத்தா அதை தப்பா யூஸ் பண்றதா? ஏய், யாரடி அவன்? எவனை கேக்குறீங்க?
அதான் இப்ப பைக்ல கொண்டு விட்டுட்டு போனானே அவன் தான் யாருன்னு கேக்குறேன். அவன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? எதுக்கு அவனை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க? இத பாருமா, கோச்சிங் கிளாஸ் போனா நீ 5 மணிக்கு திரும்ப வந்துருவ. ஆனா இன்னைக்கு மணி 7 ஆகுது. அதுவும் ஒரு பையன் வந்து டிராப் பண்ணிட்டு போறான். அவன் யாரு என்னன்னு கேக்குறான். அதான். இங்க பாருங்கப்பா, அவன் என்னோட ப்ரொஃபசர் வீட்ல வேலை செய்றவன். சார் தான் என்ன டிராப் பண்ணிட்டு வர சொல்லி அவன் அனுப்புனாரு. ஓ அப்படியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஒருத்தி இங்க இருக்கனே, எனக்கு என்ன பிரச்சனை, என் மனசுல என்ன வேதனை இருக்கு, இதெல்லாம் யாராவது ஒருத்தராவது கேட்டிருக்கீங்களா? என்னடி உன் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதா? பாலா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அத பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்பா, நீங்க எல்லார்கிட்டயும் என்ன பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பாலாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் தானே? நானும் என்னோட மனசுல பாலாவை மட்டும்தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா என்னாச்சு? எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு. அவரை நான் எப்படி காதலிச்சு அவர் மேல எவ்வளவு அனுப்பி வச்சிருந்தேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? ஏ, அந்த வீட்டுல இருக்காங்களே அத்தை மாமா கூட தெரியும். அவ்வளோ என் பாலாவுக்கு கூட தெரியும்பா. பாலா எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தராவது எனக்கு ஆறுதல் சொன்னீங்களா? உனக்கு அக்கான்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கே என்ன கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள உன்னை பத்தி எப்படி நாங்க பேச முடியும்? நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கல. இனிமே இது நடக்கவும் நடக்காது. என்னடா, நந்தினி மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்ததே, அவ கஷ்டப்படுவாளேன்னு யாராவது ஒருத்தராவது நினைச்சு பாத்தீங்களா? இல்லையே. நானே அந்த எரிச்சல்ல இருக்க, என்ன போய் எவனோட சுத்துறேன்னு சொல்லி சந்தேகப்படுறீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சித்தி. சரி நந்தினி, தெரியாம தான் கேட்டுட்டோமா, விடு. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு முகம் கழுவிட்டு வா, காஃபி போட சொல்றேன். பெருமாள் சார், அந்த பையனுக்கு ஆயில் கெட்டியா இருக்கு. ஒரு மண்ணாங்கட்டி இல்ல தம்பி, அந்த ஆளுங்க சரியில்லை. எங்க வெட்டினா உயிர் போகும்னு தெரிஞ்சு வச்சிருக்க வேணாமா? நல்லா மார்பிள குத்தி சொருக வேணாம், அதை விட்டுட்டு ஆயில் கெட்டி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உடம்பெல்லாம் கட்டு போட்டு வந்திருந்தான் பாருங்க, எனக்கு உயிரே போயிடுச்சு. அவன் பாடி தான் வீட்டுக்கு வரும்னு நினைச்சு சங்கூதரம் போன் நம்பரெல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருந்தேன், எல்லாம் மண்ணா போச்சு. சரி பெருமாள் சார், இந்த தடவை மிஸ் ஆயிட்டான், விடுங்க. எவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம பசங்க ஸ்பாட் வச்சிருக்கானுங்க. ஆனா இவன் விஷயத்துல எப்படியோ கோட்டை விட்டானுங்க. அது மட்டும் இல்ல தம்பி, இது நாள் வரைக்கும் என் பொண்ணு அவனை ஏண்டா நான் ஏன்னு கூட கேட்டதில்ல. இப்ப என்னடான்னா அவன் பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தானே அசிங்கம். நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டியா வரப்போறவ அவன் பக்கத்துல உட்கார்ந்து அழுதா நல்லாவா இருக்கும்? என்ன வெறுப்பேத்துறீங்களா? உங்க வீட்டிலே வச்சு அவன் கதையை முடிக்க சொல்லட்டா? அவெல்லாம் எனக்கு பூச்சி மாதிரி. சரி தம்பி, சரி, அவன் பூச்சி தான். ஆனா அந்த பூச்சியை உங்களால நசுக்க முடியாம போச்சு இல்ல? அவன் தப்பிச்சிட்டான்னு பசங்க சொன்னானுங்க. விடாதீங்களா, வீடு பூந்து வெட்டி தள்ளுங்கன்னு என்னால சொல்லிருக்க முடியும். ஆனா அதனால உங்களுக்கு தானே ஆபத்து. போலீஸ் உங்க மேல கண்ணு வச்சிருவாங்க, உங்க நடவடிக்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீங்க மாட்டிக்குவீங்க. உள்ள போய் அச்சு சோறு தான் திங்கணும். அதனாலதான் அவனை விட்டேன். சரி விடுங்க, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப போனா என்ன, அவனை கொஞ்சம் பொறுமையா கூட தீர்த்து கட்டலாம்ல? அதைத்தான் நானும் சொல்றேன். அவன் உடம்புல இருக்கிற காயம் ஆறட்டும், திடீர்னு ஒரு நாள் தூக்கிடலாம். ஓ, அப்ப அது வரைக்கும் நான் அவனை என் வீட்டுல மாப்பிள்ளையா வச்சிருக்கணுமா? சே, என்ன கொடுமை தம்பி இது. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க.
டேய் குமார், நான் தான்டா. என் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாருல பெருமாள், அவரை கொஞ்ச நாள் உன் பார்வையிலே வச்சுக்க, புரியுதா? வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.